ஹலோ டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 போடணும்னு நினைக்கிறீங்க. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் கீழே இருக்கக்கூடிய 430 காலேஜுக்கும் எப்போ சார் அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, எப்போ சார் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா வெப்சைட்டில் அப்டேட் வந்தாச்சுங்க. இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த காலேஜில் எவ்வளவு கட் ஆஃப் முறைகள் வந்து போன வருஷம் இருந்திருக்குது, ஒரு காலேஜுக்குள்ளே சேரணும்னா அந்த காலேஜில் கட் ஆஃப் எப்படி இருக்குது, ஆவரேஜ் கட் ஆஃப் எப்படி இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு மாணவர்கள் வந்து எப்படி போய் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் ஒரு மாணவர்கள் வந்து எந்த காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். எந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருங்க. ஸோ இதுலேருந்து நீங்க ஒரு உண்மையான பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் நல்ல கல்லூரிகள், எதெல்லாம் உண்மையில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். பட் அந்த டேட்டா நல்ல டேட்டா, ஒரிஜினல் டேட்டா குடுத்துருக்காங்க. பட் இந்த டேட்டா வந்ததுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டாயம் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா, சில கல்லூரிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னை டாப்ல நிறுத்திக்கணும், சூப்பரா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த நீட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள், ஜேஇல இருக்கக்கூடிய மாணவர்கள், முக்கியமா ஒரு ஐஐடிக்கோ, என்ஐடிக்கோ, இல்லை எம்பிபிஎஸ்க்கோ வேற எங்கேயோ போயிருப்பாங்க. அவங்க இன்ஜினியரிங்கே இப்போ படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பையன் போன வருஷம் அப்ளிகேஷன் போட்டிருப்பாப்ல, ஆர்டர் எடுத்திருப்பாப்ல, ஒரு கல்லூரியில் ஜாயினும் பண்ணியிருக்கிற மாதிரி ஆர்டரை கொடுத்துருப்பாரு. ஆனா அங்கேருந்து வெளியில போயிருப்பார். இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, சில டேட்டாஸை வச்சு கையாண்டு தன்னை முன்னெடுத்துக்கிறதுக்கான சில விஷயங்கள் உள்குத்து நடந்திருக்கு அப்படிங்கிறத இதுல ஓப்பனாவே நம்ம சப்மிட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டாப் கல்லூரிகள் சொல்லக்கூடிய கல்லூரிகளே இதை நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டாப் கல்லூரிகளே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சாதாரண கல்லூரிகளும் இந்த நல்ல மாணவர்களை அட்ராக்ட் பண்ணி தான் மேலே வரணுங்கிறதுக்காக எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். பட் இந்த ட்ரிக்ஸ் வந்து போன தடவை நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த உண்மையான விஷயத்தை நம்ம சொல்லலாம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் இந்த டிஎன்ஏல வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து நமக்கு வந்து 430 காலேஜ் உள்ள வர போறாங்க. 1.7 லட்சம் சீட் இருக்குது. 2 லட்சம் சீட் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் போடுவாங்க அப்படின்னு நம்பப்படுது. இந்த வருஷமும் அதிகமான இன்க்ரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காலேஜில் வந்து சீட் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. இதில் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீட் அதிகப்படுத்துகிற காலேஜ் எல்லாமே உட்காரத்துக்கு கிளாஸ் ரூம் இருக்கா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, அதில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. சீட்டை நிறைய அதிகப்படுத்திக்கிட்டாங்களே தவிர, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ தான் சில இடத்துல கட்டிக்கிட்டு இருக்காங்க. சில இடங்களில் அதுக்கான ஸ்டெப் எடுக்கல. சில இடங்களில் வந்து கிளாஸஸ் வந்து ஆன்லைன் முறையிலும், ஆஃப்லைன் முறையிலும், ஈவினிங் முறையிலையும் மாற்றி மாற்றி போட்டு தன்னை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மையும் நடக்குது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை கிரியேட் பண்ணாமையே அதிகபட்ச சீட்டை எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் சேர்றீங்கிறதுக்காக எஜுகேஷன் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மாணவருக்கு நல்லது போய் சேர்ந்ததுக்காக நடக்குதா, இல்லை வேற முறையில் நடக்குதா அப்படிங்கிறத ரெண்டாவதும் மக்கள் அல்லது மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் சிந்திக்கணுங்கிற ரெண்டாவது பாயிண்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ மூணாவது என்ன அப்படின்னா, போன வருஷமே நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவில் கூட ஒரு வைரலான வீடியோவும் அது போச்சு. அதில் வந்து இப்போ வந்து கவுன்சிலிங் முறைகளில் சில மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத போன வருஷம் எதிர்பார்த்து போட்டிருந்தோம். அப்போ வந்து அது தவறான செய்தி நம்ம வந்து கொடுத்ததாக வந்து ஒரு பாயிண்ட் இருந்தது. பட் அது தவறான செய்தி அந்த நேரத்தில் இருந்தால் கூட இந்த வருஷம் இந்த கவுன்சிலிங் முறைகளில் வந்து சில மாற்றங்கள் வேணுங்கிற மாதிரி சில கொள்கைகள், சில கோட்பாடுகள் வந்து நம்ம நோட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நடக்கும், அந்த மாற்றங்கள் வருமா வராதா, இல்லை வந்து கவுன்சிலிங்கில் வந்து நாட்கள் வந்து குறைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கவுன்சிலிங்கில் நாட்களை குறைக்கிறாங்க அப்படின்னாலே கவுன்சிலிங் முறைகளில் மாற்றம் ஏதாவது வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ என்ன மாற்றங்கள் கவுன்சிலிங்ல வரப்போகுது, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்து நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறவங்க இருந்தால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்க. ஏன் அப்படின்னா, நல்ல கல்லூரிகள், டாப் கல்லூரிகள் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே டாப் கல்லூரிகள் என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்க்க வேண்டியிருக்குங்க. சிலது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க, சிலது என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வச்சு சொல்லியிருப்பாங்க. சில பேர் உள்ள போய் அந்த கல்லூரிகளில் பார்த்து பேசிட்டு அந்த கல்லூரிக்குள்ள ஒரு அண்டர்டேக்கன் போட்டுட்டு கூட நம்ம பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம பேச முடியும். பட் அதில் எது உண்மைகள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நல்ல கல்லூரிகள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஒரு 25 வருஷம் ஒரு கல்லூரிகளில் இருந்துட்டு சிலதை வந்து நம்ம பண்ணி பார்த்துருப்போம் இல்லையா, ஏன்னா பை எக்ஸ்பீரியன்ஸ் சில விஷயங்களை பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்லது போய் சேரணும், ஒரு மாணவருக்கு நல்லது போய் சேரணும், நல்ல கல்லூரிகளை உண்மையிலேயே வந்து சுட்டி காட்டி மாணவர்களை வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட நம்ம சேனல்ல சில விஷயங்களை ரொம்ப உண்மையாகவும் பேசிட்டு இருக்கிறோம். இதனால பல சிக்கல்கள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, நீங்க நல்லா இருக்கணும், எல்லா நல்ல காலேஜும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள டாப் கல்லூரிகள் எது, டாப் பிரான்ச்சஸ் எது, ஃபியூச்சர் ஸ்கில் என்ன, எந்த கல்லூரிகள் உண்மையிலே பெர்ஃபார்ம் பண்றாங்க, எங்க உண்மையிலே பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம சொல்ல போறோம். பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்லயும் இப்போ ஒரு ட்ரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கல்லூரியிலும் பேனர் போடுறாங்க. என்ன பேனர்னா, 52 லட்ச ரூபா சேலரி, 44 லட்ச ரூபா சேலரி, 47 லட்சம் சேலரி, 25 லட்சம் சேலரின்னு பயங்கர பேனர். ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங்காக இப்போ வந்து பேனர் போட்டு வர்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் உள்ள வந்துருச்சு. 1000 பேர் 2000 பேர் படிக்கிற இடத்துல ஒரு 5 பேர் 10 பேரை வச்சு பேனர் போட்டுட்டு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டு உண்மையிலே அவங்க டொனேஷன்ஸை, ஃபீஸை அதிகமாக போன வருஷங்களோட வரலாறு காணாத ஃபீஸ் வந்து உயர்த்தி இருக்கிறாங்க சில கல்லூரிகளில்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா உங்களுடைய ஆசைகள் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூப்பராக 52 லட்சம் போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே அட்ராக்ட் போய் உள்ள போய் பணத்தை கொட்டுறீங்க, நமக்கும் 52 லட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு. ஸோ இந்த 52 லட்சமோ 44 லட்சமோ உண்மையிலே பிளேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா இதுலேயும் ஒரு அண்டர் கிரவுண்ட் பிசினஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வெளிப்படையாக பேசுவோம். ஸோ எந்த கல்லூரிகளில் என்னென்ன இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ சொல்ல முடியல, நேரடியாக சொல்ல முடியல. பட் இதெல்லாம் நடந்திருக்குங்கிறத மட்டும் திட்டவட்டமாக நமக்கு கொடுக்க முடியும், சில விஷயங்களை ப்ரூஃபோடையும் கொடுக்க முடியும். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து பேசுவோம் மனிதர்கள். இன்னும் நிறைய டேட்டாஸ் நம்ம டிஎன்ஏ பற்றி வரப்போகுது, இன்ஜினியரிங்கை பற்றி வரப்போகுது. உங்களுக்கு 1-to-1 கவுன்சிலிங் வேணும், நேரில் உட்காந்து பேசுவோம் சார், சில உண்மைகளை நம்ம பண்ணலாம், நான் இந்த காலேஜில் போய் சேர போகிறேன் அப்படின்னு நினச்சா நம்ம 1-to-1 கவுன்சிலிங்லேயே பேசலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கங்க. ஸோ எது நல்ல கல்லூரிகள்ங்கிறத உண்மையிலே சுட்டி காட்டுவோம். ஸோ மாணவர்களும் வளரணும், நல்ல கல்லூரிகளும் உண்மையிலேயே வளரணும், நல்ல கல்லூரி மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க வந்து அடுத்த லெவலுக்கு வளர்றதுக்கு யோசிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ கொடுக்குறோம். ஸோ தொடர்ந்து பேசுவோம் மனிதர்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும்.